வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கேட்டுக்கிறது மொக்க ரிவ்யூ. நாங்கள் மிஸ்டர் ஃபேஸ் டேரக்டாக விஷ்ணுவர்தனோட இயக்கத்தில் அறிமுக நாயகன் ஆகாஷ் முரளி, அதித்தி சங்கர் நடித்து வெளியே வந்திருக்க படம் தான் நேசிப்பாயா. உங்களுக்கு இந்த விஷ்ணுவர்தனோட படங்கள் பிடிக்குன்னா, இதுக்கு அவரோட ஆரம்பம், பில்லா மாதிரி படங்கள் பார்த்து ரசித்து வளர்ந்தவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ படம் எப்படி இருக்கிறத முழுசாக பார்த்துடலாம். ஸோ ஆரம்பிக்கலாமா? இந்த படத்தோட ட்ரெய்லர் டீசர்லாம் பார்க்குறப்ப எனக்கு பெருசாக இம்ப்ரெசிவாக இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால இந்த படத்துக்கு ஒரு மினிமல் எக்ஸ்பெக்டேஷனோடு தான் போனேன். பட் ஒன்ஸ் படம் போய் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பரவாயில்லையா, நல்லா தான் எடுத்திருக்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படம் பார்க்குறதுக்கு எனக்கு இருந்த முக்கியமான காரணம் விஷ்ணுவர்தன்ங்கிற ஒரு டேரக்டர் தான். ஸோ அந்த வகையில் அவரோட ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேங்கிறது ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தார். ஸோ அது படத்துக்கு எந்த வகையில் பாசிட்டிவாக அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதைங்கிறது ஆயிரக்காலத்து பயிருங்க. கிட்டத்தட்ட பார்த்து புளிச்சு போன சீன்ஸ்லேருந்து ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாமே அதே ஃபார்மேட் தான். பட் தே நாட் இம்ப்ரெசிவ், பட் கன்விக்ஷன் ரைட்டிங் இருக்குது. அதாவது ஒரு சீனை பார்த்தது தான் அரைச்சமாவை தான் அரைச்சிருந்தாலுமே அதை ஒரு கன்விக்ஷனோடு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு வகையிலுமே பார்த்திங்கன்னா, அந்த சீன்ஸ் ஆல்ரெடி பார்த்து புளிச்சு போன கதையாகவே இருந்தாலும் எந்த ஒரு வகையிலுமே அது ரொம்ப போர் அடிக்காமல், ரொம்ப திணிக்காமல் அதை பக்காவாக டெலிவரி பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வகையில் இந்த படங்கிறது பார்க்கக்கூடிய படமாக மாறுதுங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. படத்தோட ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி கேட்டு புளிச்சு போன ஸ்டோரி தான். ஹீரோயின் லவ் பண்ணுறாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு பிரச்சனை மாட்டிக்கிறாங்க. ஸோ ஹீரோ அதுக்கப்புறம் போய் என்ன பண்ணார், ஏது பண்ணார், என்ன ஆச்சு ஹீரோயினுக்குங்கிறது தான் இந்த படத்தோட மைய கதையே. ஸோ அதை தாண்டி இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளேங்கிறது ஃபஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப், பாண்டிங் அதுக்கான பேக் பாண்ட் சீன்ஸ் தான் இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப்ங்கிறது கம்ப்ளீட்டாக கான்ட்ராஸ்ட்டாக வெளிநாட்டுக்குள்ளே போயிடும். போர்ட்டுகலுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கதையோட டோனு, கலர்லாம் லைட்டாக கொஞ்சம் மாறும். பட் எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்திங்கன்னா இவங்க எடுத்துக்கிட்ட கதைக்கு டீவியேட் ஆகாமல் அதை பக்காவாக பார்த்துக்கிட்டாங்க. அதே போல் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், விஷுவலாக இருக்கட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டிஎல்லாம் அவ்வளோ பக்காவாக பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட போர்ட்டுகளை அழகாகவே காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலி எல்லாமே கம்ப்ளீட்டாக போர்ட்டுகள் மட்டும் தான் காமிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. சில சீன்ஸ் பார்த்திங்கன்னா சில லொக்கேஷன் வேறு ஊருக்கும் போய் எடுத்திருக்காங்க. பட் அது தெரியாத அளவுக்கு அழகாக ஸ்க்ரீனில் மேட்ச் பண்ணி நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பெருசாக குறைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அவங்க பாய்ச்ச கலர் கிரேடிங்காக இருக்கட்டும், ஒரு சின்ன சீனாக, ஒரு சாதாரணமான சீனுக்கு கூட பார்த்திங்கன்னா லைட்டிங் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. விஷ்ணுவர்தனோட மேக்கிங் டச்சஸ்ங்கிறது ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. எந்த ஒரு இடத்துலையுமே வேற ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னு இல்லை, விஷ்ணுவர்தன் படம் தான் பார்க்குறோங்கிறத கன்வின்ஸ் பண்ணுற வகையில் அந்த சினிமோட்டோகிராஃபி விஷுவல்லாம் பக்காவாக அமைஞ்சது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஸ்டன் சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சில பேருக்கு சன் சீக்வன்ஸ் பிடிக்கல, அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லைங்க. பட் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப மோசமாக இல்லை, ஓகேங்கிற ஃபீல் தான் கொடுத்துச்சு. அந்தளவுக்கு மோசமாக எடுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ரியாலிட்டிக்கு பக்கமாக வேறு ஒரு பெரிய ஹீரோ பண்ணியிருந்தால் மேபி ரொம்ப கமர்ஷியலாக அடித்தா பறக்கிற மாதிரி, இல்லை ஹீரோ அடித்தோடனே எல்லோரும் சுருண்டு உழுவுற மாதிரி அந்தளவுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. பட் இந்த அறிமுக நாயகனால பார்த்திங்கன்னா ஆகாஷ் முரளிக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக, கொஞ்சம் கிரவுண்டட்டாக கொடுக்க பார்த்துருக்காங்க. அந்த வகையில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப மோசம் பண்ணிட்டாங்கல்ல, எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. ரொம்ப பிடிச்ச ஃபைட்டுன்னு சொல்லும்போது ஒரு சேசிங் சீன் இருக்குது, அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக தலை படத்தில், ஆரம்பம் படத்தில் பார்த்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த ஃபீல் கொடுக்கக்கூடிய சேசிங் தான். பட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது கோரியோகிராஃபி, அது ஹீரோவோட அந்த ஸ்ட்ரக்சர் பிளானிங்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க சொல்லலாம். படத்தோட ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இவர் ஆகாஷ் முரளி, அதாவது அதர்வாவோட தம்பி, முரளி சாயோட பையன். ஸோ இவரோட பெர்ஃபார்மனை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. இவர் நல்ல ஃபர்ஸ்ட் மூவின்னு சொல்கிறாங்க, பட் அப்படி தெரியலை. உண்மையாலே நல்லாவே அவர் நடிச்சிருக்காரு. நிறைய இடங்களை எக்ஸ்பிரஷனை நல்லா வெளிப்படுத்துறாரு. நிறைய எமோஷன்ஸில் ஸ்கோர் பண்ணுறாரு. முடிஞ்ச அளவுக்கு அவரோட இன்புட்ஸை போட்டு நல்லாவே எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்காரு. ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே பேட்னு சொல்ல முடியல, இட்ஸ் நாட் பேட் அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இருக்குது. சில இடங்களில் ஓவர் டியூ பண்ண மாதிரி ஃபீல் இருந்தாலும் எனக்கு அவரோட நடிப்புங்கிறது டீசெண்டாக இருந்துச்சு. மேபி அப்கமிங் மூவிஸில் அவருக்கு நல்ல நல்ல ரோல் அமையும் நான் நினைக்கிறேன். ஒரு சில இடங்களில் இவரோட குரலுங்கிறது கண்டிப்பாக அதர்வா தான் டப் பண்ணியிருக்காரோ அப்படின்னு நான் நினச்சிட்டேன். ஆனால் அவரோட குரலே அதர்வா மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட அதர்வாக்கும் இவருக்கும் ஒரே மாதிரி குரல் போல். ஸோ வாய்ஸஸ் கன்ஃபியூஸ்ங்கிறது கண்டிப்பாக அந்த படத்தில் நடக்கும். பட் நல்லா இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. அவரோட நேச்சுரல் டோன் தானே, அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது, அதெல்லாம் நல்லாவே பண்ணியிருந்தார். அண்ட் ஃபைட் சீனாக இருக்கட்டும், எல்லாமே எமோஷனல் சீன்லேருந்து ஃபைட் சீன்லேருந்து எல்லாமே நல்லா பண்ணியிருந்தார். ஸோ மேபி ஃபியூச்சரில் ஒரு நல்ல ரோல் இவருக்குன்னு காத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதித்தி சங்கர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் அவங்களும் செம்மையாகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஆக்சுவலி ஹீரோக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டான ரோல் இருக்கோ அதே மாதிரி ஹீரோயினுக்கும் இருக்குது. ஸோ இந்த படத்தோட கான்ஃப்ளிக்டே பார்த்திங்கன்னா அதித்தி சங்கரை நோக்கி தான் போகுது. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன தான் வெளியே கிரிஞ்சு பண்ணி சுற்றினாலும் இப்போ நடிப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லாவே பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு இடத்துலையுமே ரொம்ப ஓவர்டும் இல்லை. ஒரே ஒரு சீன் மட்டும்
கொஞ்சம் ஓவராக பண்ணுறாங்களோ அப்படின்னு ஃபீல் இருந்துச்சு. பட் மற்றபடி ஓவரால் இந்த படம் வந்து அவங்களுக்கு நல்லாவே நடிச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவங்களோட ரோலை செம்மையாகவே ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. அதை தாண்டி இந்த படத்தில் சரத்குமார் சார் நல்ல ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. குஷ்பு மேடம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கல்கி கோச்சில் அவங்க ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. பிரபு சார் ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சு கொடுத்துருக்காங்க. எல்லோரோட கேரக்டரும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லா சின்ன சின்ன கேரக்டர் கூட பார்த்திங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப டீசெண்டாக பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. எல்லாமே நல்லா நீட்டாக அண்ட் க்ளீனாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தில் நெகட்டிவ்னு ஒன்று இருக்குது தான் செய்யுது. ஸோ நெகட்டிவாக பொறுத்த வரைக்கும் இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்குமான்னு கேட்டால் அது கண்டிப்பாக டவுட்டு தான். பிகாஸ் நிறைய கமர்ஷியல் காம்ப்ரமைஸ் இருக்குது. நிறைய கமர்ஷியலாக தான் ப்ரெசென்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. பட் எல்லா ஆடியன்ஸுக்கும் இது வந்து கரெக்ட் ஆகுமான்னு கேட்டால் அது டவுட்டு தான். பிகாஸ் ஆல்ரெடி பார்த்து சலிச்சு புளிச்சு போன ஒரு கதையை எடுத்துகிட்டு வந்து இவங்க கன்வின்ஸான ரைட்டிங் கொடுத்துருந்தாலும் இந்த படம் இன்னும் சில பேருக்கு போர் அடிக்கவோ ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகிறதுக்கான சான்சஸ் வெரி ஹை, ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக ஏதாவது பண்ணியிருக்கலாம். பட் ஸ்க்ரீன் பிளேல அந்தளவுக்கு பண்ணலை. பட் இட்ஸ் நாட் அ பேட். பட் எப்படியுமே சில பேருக்கு வந்து இந்த படம் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுமா கேட்டால் ஒரு பெரிய டவுட் இருக்குது. அண்ட் இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மியூசிக். சாங்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீன்ஸ்க்கு நிறைய எமோஷனல் வேல்யூவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சாங்ஸ் இருந்தால் இந்த படம் வேறு ஒரு ஃப்ளேவரில் தெரிஞ்சிருக்கும். பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லைங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அவர் பக்காவாக பண்ணியிருக்காரு. ரொம்ப பேட்னு சொல்ல முடியாது. எல்லாம் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது நல்லா பண்ணியிருக்காரு. பட் அது மட்டும் பத்தாதுல்ல. ஒரு படத்துக்கு வந்து யுவன் சொல்லும்போது நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல. நம்மலாம் அவரோட பாட்டை கேட்டு வளர்ந்துருக்கோம். எவ்வளவோ இன்றைக்கி வரைக்கும் காதல் கொண்டேன் மாதிரி படத்தோட பாட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நான் வைப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பட் அப்படிப்பட்ட மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா வர ஃபோக்கஸ்டாக இருக்காரா இல்லையா ஒன்றும் தெரில. உண்மையாக சொல்லனா இந்த படத்துக்கு ஆல்பம் மட்டும் ஹிட் ஆயிருந்துச்சுன்னா இந்த படம் வேறு லெவலில் ரீச் ஆகிருக்கும். பட் ஆல்பம் ஹிட் ஆகாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளேவர் கொடுக்க மாட்டேங்குது. அதாவது எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படிங்கிற ஃபீல் வந்து கொடுக்க தான் செய்யுது. பாட்டுக்காக ஓடின படம்லாம் எவ்வளவோ இருக்குது. அந்த வகையில் இந்த படத்தோட ஆல்பமை கொஞ்சம் நல்லா பார்த்து பண்ணியிருக்கலாம். மிஸ் பண்ணிட்டார். அதே போல் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபுங்கிறது கொஞ்சம் லெங்க்தி ஃபீலை கொடுக்க தான் செய்யும். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபுங்கிறது ஓரளவு போகிறதே தெரியாது. பிகாஸ் அதோட நெரேட்டிவ் ஸ்டைலுங்கிறது கொஞ்சம் நல்லா பேரலாக பண்ணியிருப்பாங்க. பட் செகண்ட் ஹாஃபுங்கிறது அப்படி இருக்காது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லெங்க்தி ஃபீலிங் கொடுக்க தான் செய்யுது. ட்ரீம் பண்ணணும்னு சொல்ல வரல, சில இடத்துல இன்ட்ரெஸ்டிங் குறையுதோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்க தான் செய்யுது. அதே போல் இந்த படத்தில் லாஜிக் கண்டினியூ மிஸ்டேக்ங்கிறது ஏகப்பட்டது இருக்குது. பட் சில அதெல்லாம் பார்த்து பண்ணியிருக்கலாம். பட் சில கமர்ஷியல் காம்ப்ரமைஸுக்காக இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஆக்சுவலி இதெல்லாம் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு போர்ட்டுகல் மாதிரி ஒரு ஊரில் ஹீரோ பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் பிள்ளையை கடத்தி வச்சுக்கிட்டு, ஸ்பாயிலர் நினைக்காதீங்க, எல்லா படத்துலையும் பார்த்தது தான். பட் பிள்ளைங்களை கடத்தி வச்சுட்டு அவன் வந்தால் தான் நான் இந்த பிள்ளைங்களை விடுவேன்னு சொல்கிறதுலாம் இதெல்லாம் எந்த ஒரு நியாயம்? ஐயோ, இதெல்லாம் இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் கன்வின்ஷனாகவே நல்லா எழுதியிருக்கலாம். அந்த சீனை வேறு மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம். என்ன சொல்கிறது எனக்கு ஷுவராக தெரியல. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாங்க தான் சொல்கிறேன். ரொம்ப மெத்தனமாக இருந்த மாதிரி இருக்குது சில இடங்கள்லாம். ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கலாம். இந்த படத்தோட கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே எழுதப்பட்டிருந்தாலும் இந்த கேரக்டருக்கான எமோஷனுங்கிறது பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணப்படலை. அதாவது 50-50ன்னு சொல்கிறேன். அதாவது எமோஷனோட எட்ஜுக்கு வந்துட்டு கரெக்டாக ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணும்போது கட் பண்ணி தூக்கி போட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஓகேவாக இருந்தாலும் அந்த எமோஷன் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் இந்த படத்துக்கு இன்னும் சப்போர்ட்டாக இருந்திருக்கும். பட் அந்த எமோஷன்ஸை பக்காவாக கடத்தில் சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் அழுத்தம் தேவைப்படுது. நல்லா இருக்குது. அவங்க பிரேக்கப் சீன்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இன்டர்வலில் வரும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் என்ன சொல்கிறது, சில இடங்களில் எல்லா இடமும் அந்த ஒரு ஃபீல் வந்து ஒர்க் ஆகலை. இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக அதை சொல்லியிருந்தால் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஸோ அந்த படத்தில் எமோஷனல்ங்கிறது ரொம்ப பெரிய பேக் போன். பட் அது இன்னும் கொஞ்சம் கன்வின்ஷனாக சொல்லியிருக்கணும். எந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளேல கன்வின்ஷனாக மேக்கிங்கில் காமிச்சாங்களோ அதே போல் இந்த படத்தோட எமோஷன் அந்த கதையிலையும் கொஞ்சம் காமிச்சிருக்கணும். என்ன பண்ணுறது. மொத்தமாக அந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த படம் பார்க்கக்கூடாத மோசமான படம் கிடையாது. கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான். பட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி ஏதாவது போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் உங்களை ஏமாத்துறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஒரு நீட்டான விஷ்ணுவர்தன் படம் பார்க்க போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை தாராளமாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் கொடுத்த காசுக்கு உங்களை என்டர்டெயின் பண்ணி அனுப்பக்கூடிய அளவுக்கு உள்ள விஷயம் இருக்குது. பட் அதை தாண்டி ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் வந்து எந்த ஒரு வகையிலுமே உங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணாது. கண்டிப்பாக இந்த படத்தோட திரைக்கதெல்லாம் வந்து புளிச்சு போனால் அதே பழைய மாவு தான். பட் மேக்கிங் வாய்ஸ் எக்ஸிக்யூஷன் வாய்ஸ் இந்த படம் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க.
இட்ஸ் நாட் பேட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ இந்த படம் தேட்டரில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பொங்கலுக்கு இந்த படம் வெளியே வந்திருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா காதலிக்க நேர்மறை படத்தோட ரிவ்யூவும் போட்டிருக்கேன். அதையும் மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். ஸோ வேற ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அப்புறம் என்ன வரட்டா?